ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு இன்று 72வது பிறந்த நாள். அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் வாழ்த்து. தமிழக மக்கள் விழிப்புணர்வு கொண்டவர்கள். மும்மொழி கொள்கை குறித்த ஆளுநரின் பேச்சுக்கு மயங்க மாட்டார்கள் என விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. கெட் அவுட் சொல்லும் நடிகர் விரைவில் கட் அவுட் வைத்து மீண்டும் நடிக்க போய்விடுவார். நடிகர் விஜயை மறைமுகமாக தாக்கிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழகம் முழுவதும் திமுகவினர் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுகிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் பல்லாண்டு காலம் வாழ்ந்து தமிழகத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தன்னுடைய 14 வயதில் மாணவர் மன்றம் தொடங்கி தற்போது முதலமைச்சராகவும் திமுக தலைவராகவும் உயர்ந்துள்ளார் என்றும், கடந்த 58 ஆண்டுகளாக ஓய்வறியா உழைப்போடு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அயராது உழைத்து வருகிறார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் என்றும், முதலமைச்சர் நாள்தோறும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் காட்டி வரும் அக்கறையின் மூலம் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாஜகவின் பல்வேறு முட்டுக்கட்டைகளை தகர்த்தெறிந்து தரைமட்டமாக்கி அரசியல் பேராண்மையோடு கொள்கை உறுதியுடன் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பணி மேலும் சிறக்கட்டும் என செல்வ பெருந்தகை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் மிகவும் விழிப்புணர்வு கொண்டவர்கள் என்றும், மும்மொழி கொள்கை குறித்து ஆளுநரின் மாயாஜால பேச்சுக்கு இணங்க மாட்டார்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களை கட்டாயப்படுத்தி ஹிந்தி கற்க வேண்டும் என்று சொல்வது ஆளுநரின் ஆதிக்க போக்கை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என தெரிவித்தார். RSS திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே தமிழக ஆளுநர் ரவி மத்திய அரசால் இங்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என விமர்சித்தார். தமிழக மக்களை எதிர்காலத்தில் ஹிந்தி பேசும் மக்களாக மாற்றுவது, ஒரே தேசம் ஒரே மொழி உருவாக்குவது, ஹிந்திக்கு பிறகு சமஸ்கிருதமே இந்தியாவின் ஒற்றை மொழி என மாற்றுவது என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் வெவ்வேறு தாய்மொழி கொண்ட பிற மாநிலங்களிலும் ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உறுதிபட கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி அவரை நேரில் சந்தித்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பிறந்தநாள் காணும் தமிழக முதல்வரும் திமுக தலைவரும் தன்னுடைய அருமை நண்பருமான மு.க. ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என நேரில் சந்தித்து வாழ்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களும் தாய்மொழியும் தமிழர் பண்பாடும் பல்வேறு நெருங்குதல்களுக்கு ஆளாகும் காலத்தில் தன் முன்னோர்களைப் போலவே தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரணாக உருவெடுத்திருக்கிறார் ஸ்டாலின் என்று புகழாரம் சூட்டிய கமல்ஹாசன், முதலமைச்சர் பல்லாண்டு வாழ வேண்டும் என குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் திமுகவினர் குறுநில மன்னர்களைப் போல் செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திமுக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிரட்டல் விடுத்ததாக செய்திகள் வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். தருமபுரியில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இதுபோன்ற மிரட்டல் சம்பவங்கள் நடைபெற்று வருவதன் எடுத்துக்காட்டுதான் இது என எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதும், அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். வரி பகிர்வில் மாநிலங்களுக்கான பங்கை 50% உயர்த்தி வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் பங்கின் அளவை 41 விழுக்காட்டிலிருந்து 40% குறைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறன என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் வருவாயில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் பங்கு போதுமானதல்ல என்று கூறப்படும் நிலையில், மத்திய அரசின் இந்த முடிவு மாநிலங்களின் நிதி நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளார். மத்திய அரசுக்கு வரிகள் மூலம் 100 ரூபாய் வருமானம் கிடைத்தால் அதில் பகிர்ந்தளிக்கப்படும் 41 ரூபாயில் தமிழகத்திற்கு 1 ரூபாய் 64 பைசாதான் கிடைக்கிறது என்றும், மத்திய அரசுக்கான வருமானம் முழுவதும் மாநிலங்களிலிருந்து கிடைக்கும் போது மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய பங்கை குறைக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வரி பகிர்வில் மாநிலங்களுக்கான பங்கை 40% குறைக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட்டுவிட்டு மாநிலங்களுக்கான பங்கை 50% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வரும் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் இருவர் பங்கேற்பார்கள் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகியுள்ளது என குற்றம் சாட்டிய அவர், போதைப்பொருள் விற்பனையை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆளுங்கட்சியை தவிர மற்ற கட்சிகள் எதிர்க்கட்சிகள்தான் என்றும், பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்றும் கூறிய அவர், சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்து அதிமுகவுக்கு தான் உள்ளது என குறிப்பிட்டார். 2026இல் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகம் பின்பற்றும் இருமொழி கொள்கையால் இங்குள்ள இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை இழப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து தெரிவித்துள்ளார். பல்வேறு கல்வி நிறுவன மாணவர்களுடன் தான் கலந்துரையாடியது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் பெரும் தேவை உள்ளது என்றும், மாநில அரசின் இருமொழி கொள்கையால் தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களாக உணர்கின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் எந்த தென்மாநில மொழிகளையும் கூட படிக்க இளைஞர்கள் அனுமதிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள ஆளுநர், மாநில அரசின் கடுமையான இருமொழி கொள்கை காரணமாக அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தில் இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களாக உணர்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். மொழியை படிப்பதற்கான தேர்வு நமது இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். கெட் அவுட் என்று சொல்லும் சிலர் விரைவில் கட் அவுட் வைத்து நடிக்க சென்று விடுவார்கள் என நடிகர் விஜயை தமிழிசை சவுந்தரராஜன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட் அவுட் மட்டும் வைத்து நடித்துக் கொண்டு இருந்தவர்கள் இன்று கெட் அவுட் என்று சொல்கிறார்கள் என்றும், அரசியலில் முக்கியத்துவம் பெறவில்லை எனில் மீண்டும் கட் அவுட் வைத்துக் கொண்டு தானாக நடிக்க சென்று விடுவார்கள் என்றும் விமர்சித்தார். இந்தி வேண்டாம் என்று சொல்லுவதை அவர்களுடன் கூட்டணியில் இருக்கும் ராகுல் காந்தி ஆதரிக்கிறாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழுக்கு திமுக தான் முழு பாதுகாப்பு என்பது போல் ஆகிவிட்டதாகவும், பாஜகவுக்கும் தமிழ் மீது மிகுந்த பற்று இருக்கிறது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். விருப்பமில்லாத பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது போல் சிலர் பேசிக் கொண்டிருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை சமாளிக்க முடியாமல் திமுக அரசு அந்த பெண்ணை அழைத்து வந்திருக்கிறது என விமர்சித்தார். காவல்துறை அளிக்கும் சம்மனை கிழிக்காமல் பூஜை அறையிலா மாட்ட முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சம்மனை கிழிப்பது அவ்வளவு பெரிய குற்றமா என வினவிய சீமான், சம்மனை கிழிப்பதும் கிழிக்காமல் இருப்பதும் தங்கள் விருப்பம் என்றும், விசாரணைக்கு வரமாட்டேன் என்று சொல்லாத போது வீட்டில் தான் இல்லாதது தெரிந்தும் சம்மனை வீட்டில் ஒட்டச் சென்றது ஏன் என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த ஆண்டு தேர்தலில் தனித்து நின்று வென்று காட்டுவோம் என சவால் விடுத்த சீமான், 5 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் வரும், ஆட்சி மாறும் என்பதை காவல்துறை மனதில் வைக்க வேண்டும் என்றும் கூறினார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருவது வாடிக்கையாக உள்ளது. இலங்கை கடற்படையின் இந்த அராஜக நடவடிக்கையை கண்டித்தும், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுத்தர கோரி ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்த போராட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.